நம்ம இந்திய அணி ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கடைசி நேரம் வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருடைய இதயத்தையுமே எகிர விட்டு ஒரு த்ரில்லரான நம்ப முடியாத வெற்றிய நம்ம இந்திய அணி வெறும் 6 ரன் வித்தியாசத்துல இன்னைக்கு அடைஞ்சு இந்த சீரிஸையும் 2-2 அப்படிங்கிற விதத்துல சமன் செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் பேர்கள் எல்லாருக்குமே நம்ப முடியாத மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சிய முன்னாள் இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவரு மைதானத்துக்கு உள்ள வந்து எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. சோ இதனால இன்னைக்கு வின்னிங் செலிப்ரேஷன்ல நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி இல்ல இரட்டிப்பு மகிழ்ச்சியோட தான் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய செலிப்ரேஷன்ல ஈடுபட்டிருந்தாங்க. சோ அந்த வகையில நேத்தே இந்த மேட்ச் முடிஞ்சிருக்க வேண்டியது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள்லயே இந்த மேட்ச் முடிஞ்சிருக்க வேண்டியது. 35 ரன்னுக்கு 4 விக்கெட் மட்டுமே தேவைப்பட்டிருந்தது. இன்னும் அரை மணி நேரத்துக்கும் மேலாக ஆட்டம் மீதம் இருக்கிறப்பவே மழை குறுக்கிட்டதால இந்த மேட்சை கம்ப்ளீட்டா நிறைவு செய்ய முடியாம போயிருந்தது. சோ இதன் காரணமா நேத்து கூட பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மைதானத்துக்கு வந்திருந்தாரு. நம்ம இந்திய அணியின் அந்த வெற்றி தருணத்தை பாக்குறதுக்காக ரோஹித் சர்மா காத்திருந்தாரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே சேர் அப் பண்ணாரு. முக்கியமா ஜெய்ஸ்வால் அவருடைய செஞ்சுரி அப்பெல்லாம் பிளைங் கிஸ் கொடுத்து மைதானத்திலேயே நம்ம இந்திய அணியின் ஆட்டத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இப்படி இருக்க நேத்தே இந்தியா ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஆனா திடீர்னு மழை பெஞ்சதால ஆட்டத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிருச்சு. இப்படி இருக்க இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ரோஹித் சர்மா அவர் கண் முன்னாடியே இந்த மேட்சை ஜெயிக்க முடியல அப்படின்னு எல்லாருமே மனசுல கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு ரோஹித் சர்மா அவர் மைதானத்துக்கு வருவாரு, இந்த மேட்ச் அவர் பார்ப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் எதுவுமே வரல. சோ ரோஹித் சர்மா அவர் இன்னைக்கு மேட்சை பார்க்க வரல அப்படின்னு தான் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா அவரு மேட்ச் துவங்கினதுக்கு அப்புறமா மைதானத்துக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் வந்திருக்க விஷயம் நம்ம இந்திய பிளேயர்கள் யாருக்குமே தெரியாது. சைலண்டாக பார்த்திருக்காரு. கேமராவில் கூட பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம இந்தியா அந்த த்ரில்லரான அசத்தலான வெற்றி, அந்த அபாரமான வெற்றியை அடைஞ்சதுக்கு அப்புறமா யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல. இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வின்னிங் செலிப்ரேஷன்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரு இன்ப அதிர்ச்சி தரும் விதமா திடீர்னு மைதானத்துக்கு உள்ள வந்து ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே அந்த இன்ப அதிர்ச்சியை கொடுத்து இந்திய அணியின் வெற்றி மகிழ்ச்சியோட சேர்த்து தற்போது ரோஹித் சர்மா அவரும் இந்திய பிளேயர்கள் கூட நம்ம இந்திய அணியின் அந்த வெற்றி செலிப்ரேஷனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாரு. முக்கியமா கௌதம் கம்பீர், கில், சிராஜ் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கட்டி பிடிச்சிட்டாரு. ஏன்னா சிராஜ் அவர் தான் இன்னைக்கு வந்த செஷன்லயே அந்த 3 விக்கெட்டுகளை எடுத்து இந்தியாவை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனதே சிராஜ் அவர் தான். சிராஜை எல்லாருமே பயங்கரமா கட்டி பிடிச்சு ரோஹித் சர்மா பயங்கரமான ஒரு வின்னிங் செலிப்ரேஷன், அதாவது நேத்தே இந்திய அணியின் வெற்றியை பார்க்க காத்துக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா அவரால் பார்க்க முடியல, மழையால ஆட்டம் ரத்தாயிடுச்சு. ஆனாலுமே இன்னைக்கு யாருக்குமே தெரியாம வந்து இந்திய அணியின் வெற்றியை பார்த்து ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே இன்ப அதிர்ச்சியை கொடுத்து நம்ம இந்திய பிளேயர்கள் கூடயே அந்த வின்னிங் செலிப்ரேஷனை ரோஹித் சர்மா அவர் கொண்டாடி தீர்த்து இருந்தாரு. சோ ரோஹித் சர்மா அவர் இப்படி செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா இந்திய பிளேயர்கள் யாருமே நினைக்கல. சோ நீங்க எதிர்பார்த்தீங்களா ரோஹித் சர்மா இன்னைக்கு மேட்ச் அவர் வந்து பாப்பாரு, நம்ம இந்திய பிளேயர்கள் கூட இந்த செலிப்ரேஷன்ல ஈடுபடுவாரு அப்படின்னு?